இன்றைக்கு உங்கள் மத்தியிலிருந்து ஒரு வார்த்தை தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறேன் நான். அது என்ன வார்த்தை பாஸ்டர்னா, எந்த மனுஷனையும் கர்த்தர் நினைச்சா பிரகாசமாக்கிடுவார், அவனை ஒரு பெரிய வெளிச்சமா மாத்திடுவார். அதை மாற்றுவதற்கு சில நொடிகள் போதும் அவருடைய வாழ்க்கையில. வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. 4ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். 4 அதுலயே அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் அவருக்குள்ள இருக்கிற ஜீவன் இப்ப எங்க இருக்குதுன்னா நமக்குள்ள இருக்குது. ஆமென். அப்ப எப்படி இருக்கணும் நம்மன்னு கேட்டீங்கன்னா, ஒளியா வாழணும். எல்லாம் சொல்லுங்களேன். ஒளியா வாழ்வதுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆசீர்வாதமாய் வாழ்வது. ஒளியாய் வாழ்வது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருடைய வாழ்க்கையிலும் கண்கள் பார்க்கும்படி கர்த்தர் நம்மளை உயர்த்தி இருப்பது, எல்லாரும் பார்க்கும்படி ஒரு மேன்மையான இடத்துல வாழ்வதுக்கு பேர் தான் ஒளியாய் வாழ்வது. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? பாருங்க, இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு டெஸ்டினேஷன் குறிச்சு வச்சிருப்பீங்க. உங்க எல்லாருக்குள்ளேயும் நீங்க ஸ்பிரிச்சுவல் ஆர் அன்ஸ்பிரிச்சுவல், நீங்க ரொம்ப ஆவியில வளர்ந்த பிள்ளைகளா இருந்தாலும் சரி, வளராத பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அது வளராத பிள்ளைகளுக்குள்ள ஆசைகள், விருப்பங்கள், என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கணும், என் குடும்பத்தை இப்படிலாம் நடத்தணும், என் பிள்ளைங்களை இப்படி படிக்க வச்சு இந்த வேலைக்கு அனுப்பணும், நான் இப்படி ஒரு வீடு கட்டணும், நான் இப்படி ஒரு கார் வாங்கணும், இப்படியெல்லாம் நான் வாழணும் என்கிற ஆசை அன்ஸ்பிரிச்சுவல் மேன். அதாவது கிறிஸ்தவர்கள், பட் ஆனால் அவங்க ஆவியில வளர்ந்தவங்க கிடையாது. நம்பர் 1. நம்பர் 2, ஸ்பிரிச்சுவல் ஆட்கள் எப்படின்னா வாக்கு தத்தங்கள்லாம் வாங்கிடுவாங்க. ஆண்டவர் என்னை கீழாக்காமல் மேலாக்குவார், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள், இவையெல்லாம் நமக்குள்ள வந்த உடனே நாம் எதை நோக்கி ஓடுகிறோம்னா அந்த தரிசனத்தை நோக்கி ஓடுறோம், அதை நோக்கி நம்ம பிரயாணப்படுறோம். கட்டாயமாய் இந்த ஆசைகளையும் விருப்பங்களையும் நமக்குள்ள திணித்ததே ஆண்டவர் தான். ஆமென் சொல்லுங்க. அவர் விருப்பங்களையும் எண்ணங்களையும் நமக்குள்ள என்ன பண்றாரு? ஆனா எத்தனை பேர் இந்த ஆசைகளும் விருப்பங்களும் அடைந்தவர்கள், அல்லது கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட எத்தனை பேர் அவங்க முடிக்கும் போது, அல்லது அவங்க வாழ்க்கையில அவர்கள் சந்ததிகளை பார்க்கும்போது, நான் எதையெல்லாம் ஆசைப்பட்டேனோ, எதையெல்லாம் செய்து முடிக்க வேண்டும் என்று எண்ணினேனோ, எதையெல்லாம் கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருந்தாரோ அதையெல்லாம் அடைந்து விட்டேன், அதெல்லாம் என் வாழ்க்கையில் முடிந்து விட்டது என்று எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஆமென் சொல்லுங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில அவங்க எதெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ அடையாமே போயிட்டாங்க. என்ன வாக்குத்தத்தம் கிடைச்சதோ அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் நிறைவேறாம போயிடுச்சு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு உட்கார்ந்து என் மண்டையை பிச்சு நான் ஆராய்ஞ்சு பார்ப்பேன். எல்லாரையும் ஒரே மாதிரி தான் தேவன் நேசிக்கிறார். பவுலை சந்தித்த அதே ஒளி தான் நம்மளை சந்தித்திருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் பேர் பவுல், நம்ம பேர் சந்தோஷ். ஆமென் சொல்லுங்க. அவர் பேர் தருண். அதே இயேசு தான். இயேசுவிலே எந்த மாற்றமும் இல்லை. எபிரேயர் 13:8, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதே இயேசு தான். ஆனா அந்த மனுஷன் பல லட்சங்களுக்கு பயன்பட்டு பட்டணங்களுக்கு ஒளியாயிருந்து, கிராமங்களுக்கு ஒளியாயிருந்து, தேசங்களை அசைத்து அந்த மனுஷன் வாழ்ந்து முடித்தார். அவர் சொல்றார், எனக்கு ஒரு லக்கு வைத்திருக்கிறது, நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை சந்தோஷமா முடிச்சேன். தெரியுமா, நான் எதெல்லாம் இயேசுக்காக செய்யணும்னு நினைச்சேனோ செஞ்சு முடிச்சிட்டேன். எப்படி பவுலே ஓடின? கர்த்தருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எனக்குள்ள வரும்பொழுது அதற்கு அப்படியே கீழ்ப்படினேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் போன வாரத்தில் எடுத்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிரகாசிக்க முடியாதபடி பல பேய் உள்ள இருக்குது. எத்தனை பேய் இருக்குது உள்ள? பல பேய் சொல்லுங்க. 6000 பேய் இருக்கு. அவரும் உருவாக்க நினைக்கிறார். மண்ணெல்லாம் வெட்டி கொண்டு வந்து போட்டு உருவாக்கணும். இவர் கையில இருந்து கனமான பாத்திரமா உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. கடைசியில அது என்ன பாத்திரமாய் மாற விரும்பினதோ மாறிச்சு பாருங்க. இப்ப கர்த்தர் கையில ஆயுதமாய், கர்த்தருடைய கையில கனமான பாத்திரமாய் வர வேண்டிய அந்த மனுஷன் பிசாசின் கையில ஆயுதமா மாறிட்டான். அந்த பாத்திரம் எது மாறிச்சுன்னா பிசாசு பயன்படுத்துகிற பாத்திரமா மாறிட்டான். இப்ப என்ன, என்னுடைய வாழ்க்கையில நான் உட்கார்ந்து யோசிச்சேன். ரொம்ப யோசிக்கிற டைம் கொடுப்பேன் ஆண்டவர்கிட்ட. நான் எந்த மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் வசனங்களுக்கும் கீழ்ப்படிதல் இல்லையோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அவன் ஆசைகளும் அவன் விருப்பங்களும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களும் நிறைவேறாது. வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? ஒலிக்கிற உன் மொழியின் இடத்துல கட்டாயம் ராஜாக்கள் வருவார்கள். இதுல எந்த மாற்றமும் கிடையாதுங்க. வசனம் ஒருபொழுதும் போய் சொல்லாது. நீ எழும்பு, பிரகாசிக்க வைப்ப. எழும்ப வேண்டிய வேலை நம்பளுது, பிரகாசிக்க வைக்க வேண்டிய வேலை அவருது. நீ ஒலிக்க ஆரம்பிச்சா உங்ககிட்ட ராஜாக்களை அனுப்ப வேண்டிய வேலை அவருக்கு.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நான் நம்புறேங்க, இந்த சபையில் இருக்கிறவங்க உலகத்துக்கே ஒளியா மாறுவீங்க, உங்க குடும்பத்துக்கு ஒளியா மாறுவீங்க, வெளிச்சமா ஆசீர்வாதமா தான் இந்த ஓட்டத்தை முடிப்பீங்க. அதற்காகவே தேவன் உங்களை முன்குறித்தார். நீங்க நம்புறீங்களா? இன்றைக்கு உங்க நிலைமை எப்படி இருக்குன்றது மேட்டர் இல்ல. ஆனா ஒரு நாள் வரும்போது நீங்க முடிக்கும் போது சொல்லுவீங்க, நான் இதெல்லாம் ஆசைப்பட்டேன் பாஸ்டர், இதெல்லாம் பண்ணணும் என் பிள்ளைங்களுக்கு நினைச்சேன், இதெல்லாம் செய்து முடிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், இன்றைக்கு உங்களுடைய எதிர்காலம் ஒரு இருளா இருக்கலாம். ஐயோ, என் எதிர்காலத்தை குறித்து நினைச்சாலே எனக்குள்ள ஒரு கலக்கம் பாஸ்டர், பயமா இருக்கு, என் சூழ்நிலை அப்படி இருக்குது, எதிர்காலம் பயங்கரமா இருக்குது. குடும்பத்தினுடைய சூழ்நிலையை கொஞ்சம் சிந்திச்சீங்கன்னா வாழவே கூடாதுன்னு நினைப்பீங்க. அவ்வளவு மோசமான குடும்ப சூழ்நிலை இருளா இருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகள் நிலையை பார்க்கும்போது, ஒருவேளை என் வாழ்க்கையில ஏதாவது ஆயிட்டா என் பிள்ளைங்களை யார் பார்த்துப்பாங்க, இப்படி 1000 கேள்வியோடு 1000 பிரச்சனையோடு இங்கே அமர்ந்திருந்தா ஒன்னே ஒன்று சொல்றேன், இருளா இருக்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் சீக்கிரத்தில் தன்னுடைய மகிமையின் வெளிச்சத்தை, மகிமையின் ஒளியை, மகிமையின் பிரசன்னத்தை அனுப்பதான் போறாரு. ஆமென். நீங்க நம்புங்க. ஆமென். 43 சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்றான், வெளிச்சம் வந்தா என்ன நடக்குமா? வாசிங்க. சங்கீதம் 43 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. எல்லாம் ஓன்னு வாசிக்க கூடாது. யாருன்னா வாசிங்க, மைக்கில் வாசிங்க. என் அரணாகிய தேவன் நீர், ஏன் என்னை தள்ளி விடுகிறீர்? சத்துருவினால நான் என்ன பண்ணிட்டேன்? ஒடுக்கப்பட்டு. சத்துரு ஒடுக்கிறான். பிரகாசிக்க வேண்டிய மனுஷனை, வெளிச்சமா இருக்க வேண்டிய மனுஷனை சத்துருவினால் ஒடுக்கி அந்த மனுஷன் வெளிச்சமாய் வாழ வேண்டிய எப்படி வாழறான் கேட்டீங்கன்னா துக்கத்தோட வாழறான். நம்ம யாராவது இருக்கீங்களா? பாஸ்டர், என் வாழ்க்கையில சத்துரு ஒடுக்குதல் பாஸ்டர், சந்தோஷமாய் வாழ வேண்டிய நான் துக்கத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன் பாஸ்டர், என் வாழ்க்கையில மகிழ்ச்சியே இல்லை, என்ன நடக்கும்? உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கர்த்தர் சொல்றாரு, சீக்கிரத்துல நான் உன் வெளிச்சத்திற்குள்ள மாற்றுவேன். ஆமென். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. உமது வெளிச்சத்தையும். இப்ப சொல்றான், ஆண்டவரே என் துக்கத்துல திரியறேன், இந்த துக்கம் மாறணும், சத்ருவால ஒடுக்கப்பட்டது போனா உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் உம்முடைய சத்தியத்தையும் அனுப்பி அருளும் அவைகள் என்னை நடத்தி. 2 காரியம் உங்களுக்குள்ள. வெளிச்சம்ன்றீங்களே பாஸ்டர்னா, வெளிச்சம்னா சத்தியம் தான் வெளிச்சம், வசனம் தான் வெளிச்சம். இது என்னை நடத்தி. வாசிங்க. உம்முடைய பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனிடத்துக்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். அல்லேலூயா. வெளிச்சமும் சத்தியமும் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது கட்டாயமா ஆனந்தமும் மகிழ்ச்சி அவனுக்குள்ள வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு மனுஷனுக்குள்ள சத்தியமும் வெளிச்சமும் வந்தா நீங்க பாருங்க, எல்லா துக்கம் மாறும், எல்லா சத்துருவின் ஒடுக்கம் மாறும், அவனை அறியாமலே அவனுக்குள்ள ஆனந்தமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு பரிசுத்தவான் இப்படி எழுதுறாரு, ஒரு வெளிச்சத்தின் மனிதன் கர்த்தரின் கையில் பயங்கரமான ஆயுதமா. ஒரு வெளிச்சமா வாழற மனுஷன், அவருடைய மகிமையை பெற்ற மனுஷன் யாரா? கர்த்தருடைய கையில பயங்கரமான ஆயுதம். அவர் மகிமையை இழந்து வெளிச்சம் இல்லாம இருளில் இருக்கிற மனிதன் பிசாசின் கையில பயங்கரமான ஆயுதம். பாருங்க, கர்த்தருடைய மகிமை நம்ம மேல பிரகாசிப்பதற்கு நாமே தடையா மாறிடக்கூடாது. மோசேவை 40 நாள் உபவாசம் போட வச்சு 41வது நாள் தான் அவர் மகிமையை வெளிச்சத்தை அனுப்பினார். ஏன்? உன் வாழ்க்கையில என்ன பேசி 40 நாள் நாங்க இரவும் பகலும் பேசியிருப்பாங்க. ஒரு நாள் பேசினாலே முடிஞ்சு போச்சு கதை. நம்ம அடுத்த நாள் விட பேச மாட்டோம், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடும், உத்து பார்ப்போம். 40 நாள் என்ன பேசியிருப்பான்னு அன்னைக்கு சொல்லியிருப்பார் மோசே கிட்ட, இதெல்லாம் இருக்குதுப்பா உங்ககிட்ட, இந்த குறைலாம் இருக்குது, இதெல்லாம் மாறுமா. 40 நாள்ல மாத்திட்டு மனுஷன் கீழே ஏறும்போது வெளிச்சமா வரார். அவர் மகிமை உள்ள வந்துடுச்சுன்னா கர்த்தர் நம்மை வெளிச்சமா மாத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 36:9 வாசிங்கம்மா. சங்கீதம் 36:9. பின்னாடி கார்ட்லெஸ் மைக் ஒன்று கொடுப்பா, பின்னாடியும் வாசிக்கிட்டோம். 36:9. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. அது என்ன பிரதர்? வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்றது. சிஸ்டர்,
வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்றது. நான் கத்த நாமத்துக்கு மகிமை வரட்டும். இதெல்லாம் படிக்கும்போது நிறுத்திடணும் நீங்க. வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்பதுன்னா என்ன ஆண்டவரே? வெளிச்சத்தில் வெளிச்சம்னா தேவனுடைய வெளிச்சத்தில் நம்மை நாமே ஊடுருவி பார்க்கும் போது சில ஒட்டுண்ணிகள் போல சில பாவ பழக்க வழக்கங்கள், ஜென்ம சுபாவங்கள், கீழ்ப்படியாமைகள் தெரியும், கண்டுபிடிக்கணும். வெளிச்சம் இன்னும் வெளிச்சம். இந்த சிடி ஸ்கேன்லாம் இருக்கு பாத்தீங்களா? ஆக்சுவலா அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ள அதிகப்படியான வெளிச்சம் உள்ள லைட்டுகளை உள்ள அனுப்புவாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அதனால தான் வந்து அதுக்குள்ள நிறைய ரேடியேஷன் இருக்கு. நம்ம உடம்புக்குள்ள போய் தாங்க முடியாத வெளிச்சத்தை அது உடம்புக்குள்ள செலுத்தும், உள்ள இருக்கிற உறுப்புகளை பார்க்கறது. அந்த மாதிரி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கிற வெளிச்சம் அல்ல, அவருடைய வெளிச்சத்துல வெளிச்சம் காணணும். உள்ள என்ன ஒட்டுண்ணினா தெரியுமா? நோய் குணமாயிட்டாலும் தொடர்ந்து மாத்திரை போட சொல்லுவாங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவோம்னா, ஜோரம் சரியாயிட்டா மாத்திரையை ஓரம் கட்டுருவோம். துட்டு கொடுத்து வாங்கி வந்தா கூட பார்த்துக்கிறீங்களா? 3 நாள் வாங்குவோம், 1 நாள் தான் போடுவோம். ஏன் பாஸ்டர்? உள்ள ஒட்டுண்ணி இருக்கும், டாக்டருக்கு தெரியும். அந்த ஒட்டுண்ணி கிருமி அழியிற வரைக்கும் நீ கண்டினியூ பண்ணணும் மாத்திரையை. இதுதான் வந்து சயின்ஸ் சொல்லுது. அதை போலவே நாம இந்த வெளிச்சத்துலலாம் நம்ம உள்ள இருக்கிற ஒட்டுண்ணி, நம்ம பாவ பழக்க வழக்கம், கீழ்ப்படியாமைகள்லாம் தெரியவே தெரியாது. இதெல்லாம் உள்ள இருக்கும்போது என்ன ஆகுனா, உங்களை வெளிச்சத்தில் அல்லது தேவ மகிமை உங்கள் மேல் தங்குவதற்கு அதெல்லாம் தடையா இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? பாருங்களேன், ஒரு பொருள் திடீர்னு தொலைஞ்சிடும். எனக்கு நீங்க திடீர்னு பொருள் எதனா தொலைஞ்சிரும், கட்டில் மேலே தான் வச்சிருப்போம் அந்த பொருளை. அது தொலைஞ்சிட்ட உடனே பார்த்தீங்கன்னா கட்டிலுக்கல்ல எல்லாம் தேடுவோம். தேடி இருக்கீங்களா? நீங்க தேடல, ஏன்னா அமெரிக்காலேருந்து வந்திருக்கிறீங்க, தேட மாட்டீங்க. கட்டிலுக்கல்ல தேவும் பாருங்க. நம்ம கண்ணை வச்சு வச்சு பார்ப்போம், ஒரு கர்மம் தெரியாது. அப்போதான் டார்ச், இப்போதான் இந்த பேட்டரியில் வந்துச்சு செல்ல. அப்போ டார்ச் எடுத்துன்னு வந்து என்ன பண்ணுவோம்னா அடிச்சு கிடிச்சு பார்த்தா 3 மாசத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போனது ப்ரோச்சி, தேடி தேடி விட்டு போன வாட்சி, என்னென்னமோ கண்ட குப்பை கீழே கிடக்கும் பாருங்க. நம்ம தேடினது மட்டும் இல்லாம அதை கையில எல்லாம் தள்ள முடியாது, ஆனால் இவ்வளோ ஒட்டரை இருக்கும் அதுல. உங்க வீட்லயும் அப்படித்தானே பாஸ்டர்னு கேட்காதீங்க, எல்லா வீட்லயும் இந்தியன் வீட்டில் அப்படிதான். அதெல்லாம் தள்ளி கிள்ளி எடுத்துன்னு வந்து ஷோபா கடியில் தேடுவோம். பீரோ கடியில் சில நேரத்தில் என்ன பண்ணியிருக்கோம், தேடி நிறைய தேடி இருக்கிறோம். எங்க ஆச்சரியம் என்னன்னா, எங்க ஷோபா கடியில் அந்த இதை தேடின பாருங்க, தேடி அடியில் தோடி இப்படி அடிச்சு பார்த்தா இவ்வளவு பெரிய கூண்டு கட்டி வச்சுக்கிது சிவப்பு குழவி. என்ன குழவி? நாங்க வீட்டிலே இருக்கிறோங்க, கதவியே திறக்க மாட்டோம். முன்னாடி கதவு எப்பனா திறந்து வைப்போம் காத்து வர்றதுக்கு. இது வழியா ஒரு குழவி வந்து வந்து நாங்க திறக்கிற நேரத்தில் உள்ள பூந்துட்டு இருக்குது. ஏன்னா எங்க வீடு ஃபுல் கவர். கீழே போனீங்கன்னா ஒரு ஜன்னல் கூட ஓப்பன் இருக்காது, எதுவுமே இருக்காது, எல்லாமே கவர்டு பண்ணிருக்கும். கிச்சன்ல போது பாத்தீங்களா, எக்ஸாக்ட் அது கூட மூடிதான் வச்சிருப்போம், ஏன்னா இங்க பிரச்சனை இருக்குது. கவனிங்க, இது வழியா எங்களுக்கே தெரியாம வந்து 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 நான் என்னமோ நினைச்சு அடிச்சா உள்ள வந்து 10 கோழி குருன்னுது. என்ன நினைச்சேன், என் வீடு எனக்கே தெரியாம என்னை கொட்டி என்னை நாசப்படுத்துகிற குழவி பீரோ சோபா கடியில் கட்டி வச்சிருக்குது. அப்புறம் இட்டு எடுத்து போய் அதில் அடிச்சு அதை நோண்டி எடுத்து இனிமே வராதபடி அதில் பிளீச்சிங் பவுடர் போட்டு, ஆமீன் சொல்லுங்களேன். இப்படிதான் நாம கண்ணில் பார்த்த வரைக்கும் தெரியவே இல்லை அந்த குழவி. ஆனா லைட் அடிச்ச உடனே சோபா கடியில் என்ன பண்ணுது, அப்படிதான் ஆவியானவர் வெளிச்சத்தை உள்ள அனுப்பும் போது ஒட்டுண்ணியெல்லாம் காட்டுவார். பாரு, உனக்குள்ள இந்த பொறாம சர்பம் உள்ள படுத்துட்டு இருக்குது, உனக்குள்ள கோபம் சர்பம் படுத்து இருக்குது, எரிச்சல். நேற்று மோகன்சி என்ன சொன்னார் பாருங்க, சில ஆளு கோபம் பட வேண்டிய நேரத்துக்கு கோபப்படணும். கோபம்ன்றது நமக்குள்ளேயே தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கு. சும்மாவே எரிச்சல், சும்மாவே வீட்டில் நுழையும் போதே எரிச்சல், இவன் மூஞ்சி பிடிக்கல, இது மூஞ்சி பிடிக்கல, எங்கன்னா போயிடு. அந்த காலத்தில் இது கட்டி வச்சிருப்பான், என்ன கட்டி வச்சிருப்பான், மண்டபம். முகாயில தம்பி மண்டபம், மண்டபம் பூரா காவி வேசி கட்சி பை வச்சுன்னு ஒருத்தன் 10 கிடப்பான். நான்லாம் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அம்மா சோறு மிஞ்சிச்சுன்னா டே மண்டபத்தில் குத்துட்டு வந்துடும். மண்டப தெருவிலே இருந்தது. எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லா ஊர்லயும் மண்டபம். பிச்சைக்காரன் போடு, பிச்சைக்காரனுக்கு போயிடு, உனக்கு எதுக்கு குடும்பம்? உள்ள நுழையும் போதே எரிச்சல், உள்ள நுழையும் போதே இதெல்லாம் ராங் ராங். உனக்குள்ள பிசாசு இருக்குதுன்னு அர்த்தம். உனக்குள்ள என்ன இருக்குது? எப்போ கோவப்படணுமோ அப்பதான் கோவப்படணும். எப்போ நம்ம வந்து நம்மளுடைய ஆதங்கங்களை காட்டணுமோ அப்பதான் ஆதங்களை காட்டணும். பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது? உனக்குள்ள படுத்து கிடக்குது தம்பி, அது உன் கண்ணை வச்சு பார்த்தாலும் என்ன பண்ண முடியாது. இப்பெல்லாம் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, வெறுங்கண்ணில் பார்க்கறதுல கண்ணாடி போட்டு வேற பார்க்கறேன் நான். கண்ணாடிக்கு நடுவில் ஒரு டார்ச் லைட்டு. ஏன் உள்ள என்ன ஒட்டி இருக்குதுன்னு நான் என்ன பண்ணணும் சொல்ல மாட்டீங்களா நீங்க? அப்படிதான் உங்க சுயநீதியின் வெளிச்சம் இருக்கு பாருங்க, சுயநீதி வச்ச இந்த கண்கள் இருக்கு பாருங்க, இந்த சுயநீதியின் வெளிச்சத்துல நீங்க அதெல்லாம் தேடினீங்கன்னா ஒண்ணு கூட கிடைக்காது, ஒண்ணு கூட கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்னு கேட்டீங்கன்னா, சுயநீதியில மத்தவங்களை விட நீங்க சூப்பரா இருப்பீங்க. அவங்க 8:15 தாங்க வராங்க, நீ எத்தனை மணிக்கு வரா? 7:45 வந்துடுறேன். ஆமேன்னு சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? அவங்க ஒண்ணுமே கொடுக்கறது இல்லைங்க, நானாவது முடிஞ்சதை கொடுக்குறேங்க. நீ செய்யறதே தப்பு. 7:15 வரணும். எத்தனை மணிக்கு வர? 7:45.
8:15 வரவன் வந்து காம்ப்ரஸ் பண்ண வச்சுட்டு இந்த சுயநீதியின் வெளிச்சம். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? நல்லா கவனிச்சிங்க சிஸ்டர் பிரதர். நீங்க நான் பேசுற சத்தியம் உங்க இருதயத்தை கட்டாயம் மாத்தும். மாறலனா ஒண்ணுமே இல்ல பிரச்சனை. மகிமை மேல தங்காது. நீங்க மற்றவர்களுக்கு வெளிச்சமா ஆசீர்வாதமா மாற முடியாது. உங்களுக்குள்ள என்ன இருக்கிறது என்பதை கட்டாயமாய் ஆவியானவருடைய வெளிச்சத்துல நீங்கள் கண்டுபிடிக்கும் போது அது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கணும். ரொம்ப மிக மிக உங்க வாழ்க்கையில முக்கியமானதை நான் சொல்லி கொடுக்கிறேன். நீங்க சுயநீதியின் வெளிச்சத்துல நீங்க வந்து நடப்பது மிக மிக தவறு. அது கொஞ்சம் கொஞ்சமா அதிக இருள நம்மளை தள்ளி மங்க வைத்து நம்மளை அழித்து விடும். சிலர்லாம் பார்த்துருக்கேன், நிமிந்து பாருங்களேன். வெரி ஸ்மார்ட். எதுல தெரியுமா? இதுல உள்ள மொத்தத்தையும் இருள வச்சுக்கின்னு ஒருபோதும் ஆண்டவர் பேசுற சத்தத்தெல்லாம் கேட்காம வெளியே அப்படியே ஸ்பிரிச்சுவலா காட்டிக்கிறதுல அவங்கள மாதிரி ஸ்மார்ட் உலகத்திலே கிடையாது. உள்ள மொத்த குப்பையும் கல்லறை, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைய, வெளியிலலாம் வெள்ளை, வெளியில நகை கிடையாது, வெளியில ஒயிட் ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள என்ன சகல குப்பை கூட இருக்கும். ஆனா வெளியில எப்படி காட்டுவாங்கன்னா சம ஸ்மார்ட். எப்படி வாயை திறந்தாலும் என்னதான் அப்படின்னுவாங்க. ஆனா உள்ள என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒன்று சொல்லட்டுமா? நீங்க யாரை ஏமாத்துறீங்க தெரியுமா? உங்களையே ஏமாத்திக்கிறீங்க. அந்த வெளிச்சம் வருவதற்கு அல்லது கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்கு அல்லது உங்களுக்குள்ள மன விருப்பம் பத்தியா இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு அந்த மன விருப்பங்களுக்கு தடை வேற எங்கேயுமே இல்லை, உங்களுக்குள்ளே இருக்குது தடை. ஒரே ஒரு சத்தை தான் சார், ஒரே ஒரு சத்தை, நிறைய ஈலாம் வரல, ஒரே ஒரு சத்தை பரிமள தைலம் முழுவதையும் நாற்றம் அடிக்க பண்ணது. அப்படியே கனத்திலும் மகிமையிலும் பேர் பெற்றவனை சாகடிக்கிறதுக்கு, அவனுடைய ஒளியை தடுக்கிறதுக்கு ஒண்ணுமே அவன் ஒரு காரியம் போதுன்ற. எத்தனை பேர் நம்புறீங்க? 10:1 வாசி. 10:1 எந்த 10:1? யோவானா? சூப்பர் சபடா. இதுக்கு நான் பாஸ்டர். பிரசங்கி 10:1 வாசிங்க தம்பி. செத்த ஈக்கள் வந்து விழற அளவுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தான்? ஒரு ஈ வரும்போதே உசாரா இருக்கணுமா வேணாமா? சொல்லுங்க. ஒரு ஈ உள்ள வரும்போதே உசாரா இருக்கணும். எவ்வளவு கஷ்டப்பட்டு தயாரிச்சிங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு உருவானீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பரிமள தைலக்காரன் உங்களை வாசனையா மாத்த விரும்பினா. ஒரு ஈ வந்து உழுந்த உடனே நீ சவால்பான்னு என்ன மூடி போடுறான்னு சொல்லியிருக்கணும்ல. மூடிய திறந்தே வச்சவனை இப்ப எத்தனை ஈ வந்துச்சு? செத்த ஈக்கள் எல்லாம் உள்ள வந்து விழுந்து பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும் ஞானத்திலும் கணத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினம், நிறைய மதியினம் இல்ல, சொற்ப மதியினம் வெளிச்சத்துக்கு கொண்டு வரல. சிஸ்டர் பிரதர், நீ யாரோட கர்த்தர் பேசுறாருன்னு தெரியல. நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், நீங்கள் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள். உங்க வாழ்க்கையில எப்பலாம் உங்க வாழ்க்கையில நீங்க ஆசீர்வாதங்கள் தடைபடுகிறதோ, பிரச்சனைகள் வருவதோ, அப்பெல்லாம் நீங்க உட்கார்ந்து எந்த செத்த ஈ எனக்குள்ள வந்து வீழ்ந்துடுச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். 139ஆம் சங்கீதத்துல சங்கீதக்காரன் 12ஆம் வசனத்துல சொல்றான், ஆண்டவரே நீர் எனக்கு வெளிச்சத்தை எல்லாம் அனுப்பிட்டீங்க, நான் வெளிச்சமா மாறிட்டேன். 12 வாசி. 139 12. உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாத ஆண்டவரே, இரவும் பகலை போல வெளிச்சமாய் இருக்கும். இரவு கூட என் வாழ்க்கையில இரவு கூட பகலை போல வெளிச்சமா இருக்கும். இருளும் வெளிச்சமும் சரி. என் வாழ்க்கையில எல்லா வெளிச்சமும் நீ போதும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு தான் 23ஆம் வசனத்துல வாசிக்கும் பிரதர். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி, தமிழ்ல வேதனை உண்டாக்கும், இங்கிலீஷ்ல உமக்கு வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து வழியிலே என்னை நடத்தும். என்ன சொல்ல வரான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நீர் வெளிச்சத்தை எனக்கு தந்த பிறகும் என்னிடத்தில் உள்ள இருள் உமக்கு வேதனையை உண்டாக்குகிறதா பாருங்க ஆண்டவரேன்றான். என் இருளை மாத்திட்டீங்க, என்னுடைய இரவை மாத்திட்டீங்க, எல்லாத்தையும் மாத்தி வெளிச்சம் அனுப்பிட்டீங்க ஆண்டவரே. இப்பவும் நான் என்ன ஜபம் பண்றேன் அப்படின்னு கேட்டா, என்ன ஜபம் பண்றேன்? தேவனே என்ன முதல்ல ஆராய்ந்து பாருங்க. என்ன ஆராய்ங்க சொல்லுங்க. என்ன பண்ணுங்க? என்ன நீங்க ஆராய்ந்து பார்த்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். முகத்தை பார்த்து ஏமாந்துருவோம் நம்பலாம்.
பக்கா ஸ்பிரிச்சுவல் தான். ஆனா உள்ள மொத்தமும் எங்க தான் இருக்கும்? 6000 எங்க இருந்தது? உள்ளதான் இருந்தது 6000. வெளியில யாருக்குமே தெரியல. காயப்படுத்துறது, கொட்டுறது, கொத்துறது, அடிக்கிறது, அதை பண்றது, எல்லா பேயும் எங்க இருந்தது? ஆனா பண்ணி அந்த 3 பேய் கூட வாழ மாட்டேன்னுச்சு. ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. ஆராய்ந்து இருதயத்தை அறிந்து கொண்டு என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிஞ்சிக்கங்க ஆண்டவரே என்றான். அப்படின்னா நான் யோசிக்கிறது கூட சரியா யோசிக்கிறேன். நான் மற்றவங்களை குறித்து சொல்லிட்டு தான் சொல்றான், நான் யோசிக்கிறது என் செயல்பாடுகள் உமக்கு வேதனையை உண்டாக்குகிறதா? அல்லேலூயா. இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த சபை அதுக்கு முன்னெல்லாம் நான் வாலிபனா இருந்த காலத்தை பார்த்துருக்கேன். ஒரு பிரசங்கம் பண்ணா அப்படியே கதறுவாங்க, அழுவாங்க, மனம் திரும்புவாங்க. யாரு கூட சண்டை போட்டாங்கன்னா வாசல்ல நின்று, ஜான்ஜிஸ்லாம் தெரியும் நினைக்கிறேன், ஏன்னா அவங்க அந்த அந்த அவங்க பாட்டி காலத்துல இருந்து நின்று யாரோட சண்டை போட்டாங்களோ அவங்களோட ஒப்புரவாயிட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. மன்னிச்சிடுங்க, நான் தான் என் சைடில் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் இப்படி பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க, நான் உங்களை காயப்படுத்திட்டேன், மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி நின்று ஒப்புரவாயிட்டு தான் போவாங்க. நிறைய பேரை பார்த்துருக்கேன், காணிக்கை போடாமல் வீட்டுக்கு போயிட்டு ஒப்புரவாயிட்டு வந்து சாயங்காலம் காணிக்கை போட்டவங்களாம் எங்கள் சபையில் இருக்கிறாங்க. சொல்லுங்களேன், ஏன் பாஸ்டர் இப்ப இருக்கிற சபையில் அந்த உணர்வே இல்லை? வேதனை உண்டாக்குகிற வழி இருக்கான்னா, பயங்கர ஃபாஸ்ட் ஃபுட்டு காலத்தில் இருக்கிறோம். என்ன காலம்? ஃபாஸ்ட் ஃபுட்டு காலம். ஐயோ, நம்மள மாதிரி பாஸ்டர் எவனாலும் ஜெபிக்க முடியாது. ஐயோ ஐயோ, வேலைக்கு போன ஆராய்ச்சி முடி ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, போற ஆண்டவரே, வர ஆண்டவரே, சீக்கிரத்தில் ஆண்டவரே, அது ஆண்டவரே, அதிகாரி வாய ஒடிங்க ஆண்டவரே, இதோ ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். என்ன ஜெபம்? ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜெபம். எல்லாம் சொல்லுங்க, என்ன ஜெபம்? ஒரு தேசத்துக்காக ஜெபிக்கிற கூட்டத்துக்கு மெசேஜ் கூப்பிட்டு இருந்தாங்க. அயப்பாக்கம் போயிருந்தோம். அப்போ ஒவ்வொரு கண்ட்ரிக்காக சொல்லின்னு வந்தார். அப்போ சொன்னாரு, உகாண்டா தேசத்துல வந்து இன்னமும் ஒரு பிரச்சனையை சொல்லி சொன்னார், போட்டி ஜெபத்துல போட்டி போடு, யார் ஜெபிக்கிறதுன்னு ஃபர்ஸ்ட். அந்த மாதிரி ஜெபம், ஆண்டவரே பவாண்டோ தேசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பவாண்டாவா என்ன தேசம்? அதுல இருக்கிற பவாண்டா ஓனர் காலிமார்க்கு ஓனர் கேட்டார்னு வச்சு, என்ன ஜெபன்னே தெரியறது இல்லை. என்னது என்னமோ சொல்லிட்டாங்க, ஜபத்திலேயே போட்டி. அவர் பண்ணிட்டாரா இந்த வாரம், நான் பண்ணிடுறேன் இந்த வாரம். காலையில எழுந்து உண்மையா சொல்றோம், உட்காந்து கண்ணுல தண்ணி வரா மாதிரி அப்படியே மென்மையான சத்தத்தை கேட்க முட்டி போட்டு யாரு எத்தனை மணி நேரம் எவ்வளவு ஜெபிக்கிறோம்னு யோசிச்சு பாருங்க. வேத வாசிப்பு அதை விட சூப்பர். கக்கு சொல்லதான் இன்னும் பைபிள் எத்து போல. ஆமீன் சொல்லுங்க. எங்க எத்து போல பைபிள? ஏன்னா அது தீட்டாயிடுமா பைபிள். ஆமீன் சொல்லுங்க. பாத்ரூம் உள்ளதான் பைபிள் தான் போல. அப்படியே வேகமா ஒரு அம்மா சாப்பிட்டுனே படிக்குது. என்னது? சாப்பிட்டுக்கினே படிக்குது, சாப்பிட்டுக்கினே வேகமா போயிட்டான். சாயங்காலம் வந்து காலையில பைபிள் படிச்சோமே, எங்க படிச்சோம், என்ன படிச்சோம் காலையில? இவருக்கு வேற டவுட் வந்துச்சு. என்ன டவுட் தெரியுமா? காலைல புதிய ஏற்பாடு படிச்சோமா பழைய ஏற்பாடு படிச்சோமா? ஐயோ, மறந்து போச்சப்பா, மறந்து போச்சப்பா, மறந்து போச்சப்பா. அது வேற பொண்டாட்டி இருந்தா கேக்குது, ஏ காலைல புதிய ஏற்பாடு படிச்சனா பழைய ஏற்பாடு? நான் நீ என்ன படிச்ச இன்னைக்கு நடானோ? அது அந்த அளவுக்கு பைபிள் தியானம். எந்த அளவுக்கு பைபிள் தியானம் இருக்குதா இல்லையா? சபைக்கு கூட எப்படி வரும்னு நினைக்கிறீங்க நீங்க? சபைக்கு எப்படி வருது? ஃபாஸ்டா வரும். எப்படி 7:15 மணிக்கெல்லாம் உள்ள என்ன பண்ணினோம் வந்துடணும். ஏன்? 2 காரணத்துக்கு தான் வரும் 7:15. என்ன சொல்லுங்க? 1, ஐயா திட்டுவாரு. இந்த ஆள் என்னையே டார்கெட் பண்ணி நீ கழுவி என்ன பண்ணுவான்? அதெல்லாம் விட்டேன், இப்பெல்லாம் யாரையும் திட்டுறது இல்லை நான். என்னையே என்ன பண்ணுவாரு? திட்டுவார். 2வது அவன் வர்றதுக்கு முன்னாடி நான் வந்துடணும். பார்ப்பா, நம்மளுக்கு எத்தனை பேர் வந்துட்டாங்க பார்ப்பா, நீ தான் போல் லேட்டு, உன்னால் தான் போல் லேட்டு, உன்னால் தான் போல். இருக்கிறீங்களா இல்லையா? நம்ம மத்தியில் இருக்கிறீங்களா இல்லையா? இதுக்கு அதனால தான் நான் என்ன விசுவாசிக்கிறேன், ரொம்ப வேகமா ஜெபிக்கிறீங்க, ரொம்ப வேகமா பைபிள் படிச்சு புக் மார்க் வேற இல்லையா? அதனால உபாகமம் தாண்டிட்டனா தாண்டலியா? இல்ல உபாகமம் தாண்டவனா? நீ உன்னை தாண்டு முதல்ல. சொல்லுங்க, நான் சொல்றது நீங்க கோச்சிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் ஆமே புரியல நிறைய பேருக்கு. வேகமா சபைக்கு வரும் பாருங்க. இன்னைக்கு என்ன தெரியுமா தேவை? மாசத்துல ஒரு நாள் உபவாசம் எடுத்து உட்காந்து ஜபம் கிபம் பைபிள் வாசிப்பெல்லாம் தூக்கி போட்டு உங்க இருதயத்தை நீங்க ஆராய்ஞ்சி ஆராய்ஞ்சி ஆராய்ஞ்சி, ஆண்டவரே உமக்கு வேதனை உண்டாக்குகிற வழி அல்லது என்னிடத்துல வெளிச்சம் வராதபடி தடுக்கிற ஒட்டுண்ணிகள் என்னெல்லாம் எனக்குள்ள இருக்கு, என்னெல்லாம் கீழ்ப்படியாம இருக்குது. கணவனை குற்றம் ஈஸியா சாட்டுவோம். ஆனா கணவனை குற்றம் சாட்டுகிற நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் கீழ்ப்படியாம இருக்குது உங்களை ஆராய்ஞ்சிட்டு குற்றம் சாட்டணும். மனைவியை ஈஸியா குற்றம் சாட்டுவோம். மனைவியை குற்றம் சாட்டுகிற உங்க வாழ்க்கையில எதெல்லாம் இருக்குதுன்னு ஆராய்ஞ்சி பாத்தீங்கன்னா அவ செய்யறது கரெக்ட்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ஏசிஏ போற ஒரு அண்ணனுடைய பையன் கல்யாணம் ஆச்சு. அந்த பொண்ணு சிஎஸ்எஃப் பேக்ரவுண்டால தான் டிபிஎம்லேயே வளர்ந்த பிள்ளை. டிபிஎம்லேயே அந்த பிள்ளை வீட்டுக்கு கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. இவங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவல்லாம் இல்லை. அந்த பொண்ணு வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமையே ரெடி ஆயிடுதான். எதுக்கு? திருவிருந்த வாரத்துக்கு
வியாழக்கிழமை ராத்திரியே வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி வெள்ளிக்கிழமையிலேருந்து மொத்த வீட்டையும் வெள்ளிக்கிழமை தொடச்சி கிடிச்சு சனிக்கிழமை மணி சோறே ஆக்கூடாது நீ சாப்பிட்டுக்கிட்ட. எங்க சபையில் அப்படிதான். என்னது சாட்டர்டே காத்திருப்பு முழுவதுமா உட்காந்து நாளைக்கு திருவிருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட எதெல்லாம் இருக்குதுன்னு இப்ப அவங்க சொல்றாங்கல்ல, நாங்களும் அந்த பொண்ணு கூட செஞ்சு ஜெபத்தில் உட்காந்துடுறோம். எத்தனை விசுவாசி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? உட்கார்ந்து ஆராய்ஞ்சி இன்னைக்கு அவர் மாம்சத்தையும் அவர் ரத்தத்தையும் வாங்க போகிறோம். என் வாழ்க்கையில எதெல்லாம் ஆண்டவரே ஒட்டுண்ணிகளா உள்ள இருளை கொண்டு வருகிறது, இதையெல்லாம் அகற்றுகிற ஆண்டவரே, அகற்றுகிற ஆண்டவரே. பவுல் சொல்றார், நான் செய்யறது எனக்கே சம்மதி இல்லை, விரும்பாததெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிற ஆண்டவரே மாற்றுன்னு கதறார். இல்லையா சொல்லுங்க? எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அதுதான் சார் ஸ்பிரிச்சுவல். அதுதான் காத்திருப்பு கூட்டம்னு ஒன்று சபையில் இருக்குதுன்னே பல விசுவாசிக்கு தெரியாது. எதனால உணர்வே வரமாட்டேன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? எதனால ஆண்டவர் பேசாமலாம் இல்லைங்க. கழுதை என்ன மாதிரி கழுதையை கூட வச்சு பேசுறார். உங்ககிட்ட என்ன குறை இருக்குதுன்றதை கட்டாயம் பேசுறார். உங்ககிட்ட என்ன நிறைவு இருக்குதுன்னு பாராட்டுறார். ஆமாவா இல்லையா? நீ எதுல குறை அப்படியே சொல்லுவார். ஆவியானவருடைய குணம் என்ன தெரியுமா? நம்ம எதுல வீக்கா இருக்கிறோமோ அதை திரும்ப திரும்ப பேசிட்டே இருப்பார். எவ்வளவு காலம் வரைக்கும் பேசுவாரு? 3 வருஷம் பேசுவாராம். கனி கொடுக்குற வரைக்கும் பேசுவாராம். என்ன பாஸ்டர் எப்ப மாதிரி கோவத்தை பத்தியே பேசுறாரு? யாருக்கோ பேசுறாரு, அது கனி கொடுத்தா பாருன்றாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? எபேசு சபையை பார்த்து பேசுறார், நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேரில் குறை உண்டே. இருக்கிறத பேசிடுவார். ஆனா மாற வேண்டியது யார் தெரியுமா? கேட்கிறவர்கள் மாறணும். அது என்ன தேவை தெரியுமா? தேவனே என்னை ஆராய்ந்து பார்த்து உமக்கு வேதனை உண்டாக்குகிறவரியே, அல்லேலூயா, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்து நிற்கின்றீர், என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆமாண்டவரே, என்னை காண்பவரே. என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்கப்பா. தீனம் காப்பவரே, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர், முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர், உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர், உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. அல்லேலூயா. இன்னிலிருந்து இந்த வேகமா ஜெபிக்கிறது, வேகமா பைபிள் படிக்கிறது, வேகமா போட்டியில சபைக்கு வரதெல்லாம் நிறுத்திட்டு எல்லாவற்றிலும் நான் என்னை சரி பண்ணி கொள்வதற்கு செய்வேன் மாத்திரம் செஞ்சு பாருங்களேன். கட்டாயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒண்ணு இல்லைங்க, உட்காந்து டெய்லி ஜெபத்துல இதை கேளுங்க, என்னுடைய பேச்சு அடுத்தவர்களை காயப்படுத்துதான் யோசிங்க. உங்களை எப்படி தெரியுமா ஆண்டவரே அன்பின் வார்த்தைகளால் பேசும்படி அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்க பேசுறதை வச்சே என் சீஷர்கள் கண்டுபிடிச்சிடுவாங்கப்பான்னு இயேசு சொல்றார். என் பேச்சு எப்படி இருக்கு, மற்றவங்க கிட்ட பேசுறது காயப்படுத்துதா அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க. என் செயல்பாடுகள், சிலர்லாம் பேசவே மாட்டாங்க, செயல்லையே அடுத்தவங்களை காயப்படுத்திடுவாங்க அப்படின்றாங்க. பாத்துக்கிறீங்களா? மண்ணுக்கு அப்படின்னு உள்ள பேசிக்கினேன், அப்படி 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 முறுக்கிறது, அப்படி குறுக்கிறது. எங்க ஊர்ல பாருங்க, அது தொடப்பம், அது பெருக்கும் போது 2 குச்சி கீழ் வந்துட்டு இருக்குது. பாவம் உள்ள எடுத்து அது ஸ்லைட் சுத்துவீங்கல்ல, குத்தி இப்படி இப்படின்னுச்சான். அது ஓராம 2 நாள் உபவாசம் போட்டு அழுவுது. ஒண்ணுமே பண்ணல பாஸ்டர், தொடப்பத்தை தேடுதா. ஏமா தொடப்பத்தை ஆட்டாங்க பாஸ்டர்? தொடப்ப ஈறு குச்சி விழுந்தா கூட ஆட்டக்கூடாதா? நாங்க செயல்பாடு. எத்தனை பேர் நான் பேசுறது புரியுது?
நம்முடைய செயல்பாடுகள் அடுத்தவர்களை எப்படி படுத்துது. சில நேரங்களில் தொடர் வெற்றி இருக்கு பாருங்க, நம்ம தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம். அது நமக்குள்ள மமதையை கொடுத்து பெருமையை கொண்டு வந்துடும். அதை கூட உட்காந்து ஆராயணும். ஆண்டவரே, என் தொடர் வெற்றிகள் எனக்குள்ள பெருமையும் மமதையும் கொண்டு வந்துடுச்சோ, நான் இப்போ என்ன ரொம்ப பெரிய ஆள் ஆகிட்டேன்னு நினைக்க ஒரு உள்ள வந்துடுச்சோ ஆண்டவரே, இந்த தொடர் வெற்றிகள் மமதியை எனக்குள்ள வந்துடுச்சான்னு ஆரம்பினோம். அடுத்தவர் மீது நான் காட்டுகிற அன்பு, மற்றவங்க மேல அன்பு காட்டுறனே, அந்த அன்பு எப்படி ஆண்டவர் இருக்குது? என்ன நேசிக்கிறது போல மற்றவங்களை நேசிக்கிறேன்னா ஆண்டவர் பேசுவாருங்க. நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேர்ல குறை இருக்குன்னு கட்டாயம் பேசுவார். உன் ஆதி ஜப வாழ்க்கை இல்ல, ஆதியில என்ன தேடினது மாதிரி இல்ல, ஆதியில என் மேல வச்ச அன்பு உனக்குள்ள இல்ல மகளேன்னு பேசுவார். இதெல்லாம் பவுல் சொல்லுமா சொல்றேன், இதெல்லாம் அந்தகார கிரியைகள், அந்தகாரத்தால் வருகிற கிரியை. ரோமர் 13ஆம் அதிகாரம், தயவு செய்து ரோமர் 13ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க, 12ல இருந்து வாசிங்க. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்றென்று காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். இருள், இங்க இங்கிலீஷ் பைபிள்ல இருள் சென்று போயிற்று, பகல் சமீபம் ஆயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை உங்களை எங்க இருந்து கொண்டு வந்தார் பிரதர்? முதல் ஆரம்பத்துல அந்தகாரத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு கொண்டு வந்தார். புண்ணியநாதன். எத்தனை பேர் நம்புறீங்க? அவருக்கு பேர் ஒன்று வச்சிருங்க, இன்னிலிருந்து புண்ணியநாதன். என்னநாதா? புண்ணியநாதன் இயேசுநாதர். இல்லைன்னா என்ன போய் இருள் இருந்தவனை கொண்டு வர முடியுமா? புண்ணியம் சேரவனால் தான் கொண்டு வர முடியும். இப்போ நீங்க ரட்சிக்கப்பட்ட காலத்துல இருந்ததை காட்டிலும் இப்போ மனம் திரும்ப வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குதுன்றார். அதனால உங்களுக்குள்ள இருக்கிற அந்தகார கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டு வெறி, சிலர்கள் என்னது வெறி, வெறி ரத்த வெறி, வெறி வெறி என்ன வெறி, வெறி 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 பூச்சி நாய் மாதிரி மாட்ட போறீங்க. வெறி வரக்கூடாது. மனுஷனுக்கு போய் வெறி வரலாமா? வெறி வந்துக்குதுங்க. குடி வெறி என்ன வெறி? 5:30 மணிக்கு குடிக்கலாம் கை ஆடுது பாருங்க, ஒருத்தர் ஆடுது பாருங்க. எங்க கிராமத்துல கஞ்சா பிடிக்கலாம் அப்படியே ஆடுது. ஆனா வெறி என்ன வெறி? வெறி வாசி. பேசித்தனமும் களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் என்னவாதா? எனக்கு பாயிண்டா பேச தெரியும், வக்கீல் படிச்சுடு பேசாத. வாக்குவாதமும் என்னமா? பொறாமை. என்னது? பொறாமை. பொறாமன்றது ஆமை. என்னது? அது எவனுக்குள்ள வந்ததுன்னா மூவே ஆக மாட்டேன். உனக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி இல்லை. பொறாமை என்பது ஆமை. எந்த மனிதனுக்குள்ள இருக்குதோ அவ்வளவுதான். எந்த நிலையில் நீ இருந்தாலும் அந்த நிலையில் நீதான், அப்படியே இருக்க வேண்டியதுதான். வேற நிலை என்ன பண்ணாது? பொறாமை. அப்புறம் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களை போல சீராய் நடக்க கடுவோம். துரிச்செயலுக்கு இடம் கூடாமல் பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்னத்தை தெரிந்து கொள்ளுமா? அல்லேலூயா. பாருங்க, சிலதெல்லாம் நமக்குள்ளேயே இருக்கும், அது மாறவே மாறாது. மாற்றவே முடியாதா பாஸ்டர்? நான் 2 காரியம் சொல்லி கொடுத்து நான் முடிக்கிறேன். எந்த மனுஷனுக்குள்ள விட முடியாததை விடுவதற்கு முயற்சியும் பயிற்சியும் செய்தால் பெரிய வெற்றி நிச்சயம் வெளிச்சமாய் மாறுவோம். விட முடியாததை 2 காரியம். ஒன்று, முதல்ல முயற்சி பண்ணுங்க. 2வது என்ன பண்ணுங்க? ஒரு பெரிய பரிசுத்தவானுடைய புத்தகத்தை படிச்சுன்னு இருந்தேன். அவங்க வீடே மீன் பிடிக்கிற வீடு. பிறந்ததுல இருந்தே ஃபீட் பண்ணுவாங்களே, அதுல இருந்தே மீன் சாப்பிட்டு 50 வருஷமா மீன் சாப்பிட்டு கறி மீன் இல்லாத 3 வேளையும் சாப்பிட மாட்டாராம். ஒரு நாள் ஜெபம் பண்ணார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நிறைய உபாதைகள் சரீரத்தில் வந்துடுச்சு, என்னால் இதை மேற்கொள்ள முடியல, என்ன பண்றதுன்னா நீ உன் தொண்டையில கத்திய வைக்கலாம், உடம்பு பூரா 2 வருஷத்துல கத்திய வச்சிருவோம் பாண்டார் ஆண்டவர். ஆண்டவரே எப்படி ஆண்டவரே? நீ முயற்சி எடு, நான் உதவி செய்யறேன்னாராம். நீங்க நம்ப மாட்டீங்க, இப்போ அவருக்கு 72 வயசு, கிட்டத்தட்ட 22 வருடங்களா நான்வெஜ்ஜை தொடரதே இல்லை. ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமா இருந்தது. 2 நாள் தாண்ட முடியாதுன்னு நினைச்சேன். வாரத்தில் 1 நாள் சாப்பிட ஆரம்பிச்சேன். 15 நாளைக்கு ஒரு வாட்டி சாப்பிட ஆரம்பிச்சேன். அப்புறம் மாசத்துக்கு 1 தடவை சாப்பிட ஆரம்பிச்சேன். வருஷத்துக்கு 2 தடவை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்னை மாத்தி இப்ப நான்வெஜ்ஜை சுத்தமா தொட பார்த்தா பிடிக்காத அளவுக்கு மாறிட்டேன். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் பாருங்க, இங்க இருக்கிற நிறைய பேருக்கு நல்ல குணங்கள் நிறைய இருக்கு. ஆனா கர்த்தர் விரும்பாத சில இந்த படிச்ச பாருங்க அந்தகார கிரியைகள் இருப்பதனால அவங்களால வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடக்க முடியலங்க. பாருங்க, எனக்கு ஒரு ஊழியக்காரர் தெரியும். அவர் சபையை ரொம்ப நல்லா வச்சுப்பார். சபையை அப்படியே பார்த்து வச்சுப்பார். ஆடியோ வீடியோ அப்படி லைட் எல்லாம் பயங்கர பிரம்மாண்டமா இருக்கும் சபை.
ஆனா அவர் சபை மட்டும்தான் உலகத்திலேயே சூப்பர் சபை. வேற எதனா சபை நல்லா இருந்ததுன்னா இவர் மூஞ்சி மாட்டோம் இப்படி ஆயிடுவார். இது நான் தொங்க விட்டுக்கிறாங்க, இது நான் ஸ்பீக்கர், இது நான் அப்பயே கண்டுபிடிச்சிடுவேன். என்ன அர்த்தம் தெரியுமா? இவருக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும். யாரு மற்றவங்க யாருதாவது உண்மையிலே நல்லா இருந்தா பார்த்து பாராட்டுறதுக்கு என்ன வராது. இன்னொருத்தர் இருக்காரு. அவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருக்காவது எதனா கஷ்டம்னா வந்து நிப்பாரு, காசு கூட கொடுத்துருவாரு, எல்லாம் கொடுத்துருவாரு, பயங்கரமா உதவி செஞ்சிருவாரு. ஆனா பின்னாடி போய் சொல்லுவாரு, அந்த நாய்க்கு வர்றது கூட ஆள் இல்லை, நான் போய் நின்னேன், துட்டு இல்லாத நின்னுங்க அந்த ஆஸ்பத்திரியில, நான் தான் 5000 ரூபாய் கொடுத்தேன். பாருங்க, நல்ல குணங்கள் நிறைய இருக்குது அவங்க கிட்ட. இவங்களாம் யாரும் கெட்டவங்க இல்லை, தான் சபையை நல்லா வச்சுக்கணும் நினைக்கிற தப்பு இல்லை. ஆனா அடுத்த சபையை பாராட்டாததுக்கு மனசு இல்லாதவங்க. உதவி செய்ய போனது தவறு இல்ல, செஞ்ச உதவிய இதுதான் சொல்றார் பவுல். இதெல்லாம் இருள். இங்க சொல்றார் நியாயப்பிரமாணம் அப்படியே விபச்சாரம் 9ஆம் வசனம், விபச்சாரம் செய்யாதிருப்ப, களவு செய்ய, பொய் சாட்சி சொல்லாத, இச்சியாதிருப்ப, இந்த கற்பனையெல்லாம் உனக்கு தெரியுது. உனக்கு பைபிள் தெரியாமலாம் இல்லாத இல்ல. ஆனா என்ன இருக்குன்னா அந்தகார கிரியைகள் உள்ள இருக்குது. நான் பேசுறது எத்தனை பேருக்கு முயற்சி எடுக்கிறீங்க? இன்னையில இருந்து ஒரு முயற்சி எடுங்க. ஆண்டவரே, நான் முயற்சி எடுத்து பயிற்சி எடுப்பேன். என்கிட்ட சில கெட்ட குணங்கள்லாம் இருக்கு. நான் சொல்லட்டுமா? அந்த ஒரே ஒரு கெட்ட குணத்தை நீங்க உங்களுக்குள்ள இருந்து எடுக்காத வரைக்கும் ஆவியானவர் உங்களை பாராட்ட மாட்டார். எல்லா டீச்சரும் வந்து வெரி குட்ரா 78 முயற்சி பண்ணி வந்துட்டு நீ ஃபெயிலான சப்ஜெக்ட் டீச்சர் ஒரு நாள் உன்னை பாராட்ட மாட்டாங்க. பரவாயில்ல 28 எடுத்துட்ட பாராட்டுறேன்னு சொல்லுவாங்களா? மீதி 5 டீச்சர் பாராட்டுவான். 5 குணங்கள் உன்னிடத்தில் பாராட்டப்பட்டத்தக்கதா இருந்தாலும் அந்த ஒண்ணு இருக்குது பத்தியா, செத்தை. இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க. நான் பேசுற சத்தியம் உங்களோட பேசுறார் கர்த்தர்னா, ஏன் ஆண்டவர் என் குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை, ஏன் ஆண்டவர் எனக்கு இவ்வளவு போராட்டம், எதெல்லாம் எனக்குள்ள இருந்து சந்தோஷமா வாழ வேண்டிய என்ன, மகிழ்ச்சியா வாழ வேண்டிய என்ன, எல்லாரையும் அரவணைச்சு வாழ வேண்டிய என்ன, எல்லார் இடத்துலையும் யோசேப்பு மாதிரி. யோசேப்பெல்லாம் உட்காந்து தியானம் பண்ண கதறி அழனுங்க. குழியில தூக்கி போட்ட அண்ணன், கட்டி இழுத்து போன அண்ணனுங்க வந்து நிக்கிறான். ஒரு வார்த்தை கூட அந்த அண்ணனுங்களை பார்த்து, ரூபன் அண்ணன் நீ காப்பாத்துவ நினைச்ச இவதானே, உன்னை ரொம்ப நம்பின, நான் சாப்பாடு எடுத்து வந்ததே உனக்கு தானே, இப்படி பேசி கூட காயப்படுத்தலைங்க. அதனால்தான் யோசேப்பு கனி தரும் செடி, அதனால்தான் அவன் மலை மேல் உள்ள பட்டணம். நமக்கெல்லாம் என்னன்னா இப்ப பேசுறதுக்கு சான்ஸ் கிடைக்கல, சான்ஸ்க்கு காத்துனுக்கிறேன். சில ஆள் நம்ம அவனை பாயிண்டா வச்சுருக்கிறேன், பாயிண்ட் விட்டுருவோம் நினைச்சு அவள் சீக்கிரம் இதெல்லாம் மறந்துடுவோம் நினைச்சுக்கிறியா? நீ பண்ணதெல்லாம் மறந்துட்டு நான் யோசிப்பா நானு வந்து பெரிசலாட் நிறைய. ஆனா சான்ஸே கொடுக்க மாட்டாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? இருள் 2 பேதுரு 1:19 வாசிங்க. 2 பேதுரு 1:19 இதோட முடிக்கிறேன். 2 பேதுரு 1:19 வாசிங்கம்மா. படி. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்கள் உதிக்கும் அளவும் இருள் உள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்க போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? இருள் நம்மை விட்டு நீங்க வேண்டுமானால் வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து உங்களை சரி பண்ணணும். பிரதர் முடிக்க போறேன் 5 மினிட்ஸ்ல. வசனத்தோட ஒப்பிட்டு பார்க்கணும். பவுல் சொல்றாரு, உறுதியான தீர்க்க தரிசன வசனம் உங்களுக்கு இருக்குதுமா, அதனால விடிவெள்ளி உங்கள் இருதயங்கள்ல உதிக்கத்தக்கதாக இருளுள்ள ஸ்தலத்தை விட்டு வெளியே வாங்க. எதை விட்டு வெளியே வாங்க? இருளான காரியங்கள், அந்தகார கிரியை விட்டு வெளியே வாங்க. கவனிங்க, மோசே நியாயப்பிரமாணம் பைபிள் தெரியாததுக்கு முன்ன கொலை செஞ்சிட்டார். பைபிள் தெரியாததுக்கு முன்ன கொலை செஞ்சிட்டு அந்த மனுஷன் வந்துட்டாரு. 40 வருஷம் மாமனார் வீட்டில் செட்டில் ஆகி வாழ்ந்துட்டார். இப்போ ஆண்டவர் அவரை சந்திச்சு அவர் கையில நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுக்கிறார். 10 கட்டளை. எத்தனை பேருக்கு கடகடன்னு சொல்ல தெரியும்? கைத்தி காட்டுங்க. வீட்டில் ஒன்று வாங்கி மாட்டுங்க. டெய்லி நீங்க எங்க கிச்சன்ல ரொம்ப கிண்டுறீங்களே அங்கேயே கிண்டுறதுலையே, உன்னில் அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக கொடுத்துட்டு அதுல மெயினா 3வது என்னன்னு கேட்டா, கொலை செய்யாதிருப்பாயாக. சொல்லுங்க. இப்ப நியாயப்பிரமாணத்தை வாங்கின மோசேக்குள்ள அப்படி, ஆண்டவரே இந்த கொலை செஞ்சிட்ட, ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட், நான் முந்தினதை நினைப்பதில்லை, பூர்வமானதை என்ன பண்றதில்லை, சிந்திப்பதில்லை. இப்ப வாங்கினதுல இருந்து கொஞ்சம் சாந்த குணம் ஆயிட்டார், எல்லாம் பண்ணிட்டார், வந்து நேர்கிறார், வழியில வந்து நேர்கிறாரு. ஆண்டவர் வந்து ஒரு இடத்துல தண்ணி இல்லைன்னு, கண்மலை நான் தான்பா உங்களுக்கு எல்லாம் தர கண்மலை, என்ன ஒரு அடி அடிங்க, அடிச்சிங்கன்னா கண்மலையில இருந்து தண்ணியை கொடுப்போம்பா. ஒரு தடவை தான் கிறிஸ்து அடிக்கப்படணும். ஆமென் சொல்லுங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்து கிட்ட பேசினாலே எல்லாத்தையும் கொடுத்துருவார். இப்ப நல்லா கவனிங்க, நான் பேசுறது ரொம்ப ஆழமா பேசுறேன்.
இப்போ மோசே கையில என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா நியாயப்பிரமாணம். சத்தியத்துல வளர்ந்துட்டான், ஆவியில வளர்ந்துட்டான். இந்த மனுஷன் தான் எல்லாருக்கும் நியாயப்பிரமாணம் போதிக்கிறான், மற்றவங்களுக்கு ஊழியம் செய்யற அளவுக்கு வளர்ந்துட்டான். இப்போ சொந்த ஜனங்கள் மோசேவை டெம்ப்ட் பண்ணுது. டெம்ப்ட்னா சாதா டெம்ப்ட் இல்ல, இவன் சாகத்தக்கதாக விசனம் பண்றாங்க மோசேவை. இப்போ பார்க்கறான் மோசே பார்க்கறான் உள்ள ஃபுல்லா என்ன வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இருள் வந்துச்சு. அவனை ஒருத்தனை சாவடிச்சு இருக்கிற 55 லட்சம் பேரையும் சாவடிக்கிறேன். ஆமீன் சொல்லுங்க. எப்படி சாவடிக்கணும் தெரியுமா? தண்ணி இல்லைன்னா செத்துருவான். என்ன இல்லை செத்துருவான்? ஏன்னா தண்ணிக்கு தான் பிரச்சனை நடக்குது. 4 நாளா தண்ணி இல்லை, சொட்டு தண்ணி இல்லை. இப்போ ஆண்டவர் சொன்னாரு, நீ போய் கண்மலையை பார்த்து பேசுவா. கண்மலையை பார்த்து பேசு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் சத்தத்துக்கு கீழ்ப்படின்னு அர்த்தம். உன் கையில நியாயப்பிரமாணம் இருக்குதுப்பா, கீழ்ப்படி. உனக்கு தெரியும் நான் ஒரு முறை தான் அடிக்கப்படணும், ஒரு முறை அடிக்கப்பட்டேன். என்ன பேசினாலே என்ன தந்துருவேன் எனக்கு? நான் ஏற்கனவே அடிக்கப்பட்டுட்டேன்பா, உங்களுக்காக அடிக்கப்பட்டேன். நீ பேசினாலே ஜபம் பண்ண. இவன் போய் நின்று அடிக்கிறாங்க. ஏன் அடிக்கிறான் சொல்லுங்க? பேச கோவனா இல்ல, பேசினா தண்ணி வந்துடும். அடிச்சா அவர் அடிச்சாத பேசினாதான் தண்ணி வரும்னு சொல்லிக்கிறாரு. அடிச்சா தண்ணி வராது. நான் அடிச்சம்பா தண்ணி வரல, அவரை கேளுங்கன்ட்டு போயிடலான்னு இவருக்கிட்ட ட்ரிக்கு. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. மோசே இருதயம் தந்திரமும் சூழ்ச்சியும் வந்துடுச்சு. என்ன வந்துடுச்சு? ஆமா, நான் அடிச்சேன், போன வாட்டி அடிச்சேன் தண்ணி வந்துதான் வரலையா, இந்த வாட்டி அடிச்சேன் தண்ணி வரல. என்னையா கேக்குறீங்க? அவரை கேளுங்க. மாமனை எல்லாம் தண்ணி இல்லாம சாவறது என் கண்ணு பார்க்கணும்டா. யாருக்கு ஆசை? அறியாத காலத்துல ஒரு கொலை பண்ண, இப்ப எத்தனை கொலை பண்ண பாக்குற? ஏங்க குழந்தை, குட்டி, கை குழந்தை கொண்டு தண்ணி இல்லாம சாவுதுங்க. ஆனா இந்த மனுஷன் அடிச்சிட்டு கூலா, ஆனா கத்த தண்ணி கொடுத்துட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதாவது மனுஷனுடைய கோபம் தேவனுடைய வல்லமையை தடுக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தண்ணி கொடுத்துட்டார். இப்ப மோசேக்கு ஒன்றும் புரியல. அங்க இருந்து இவரை பார்க்கற, இங்க இருந்து பாரு, வா அப்படி வா, தூரம் வாங்க. என்ன வேலை செஞ்சிருக்கிற மோசே? என்ன செஞ்ச? இல்ல ஆண்டவரே, பேசாதப்போ, இனிமே இதை பத்தி என்கிட்ட பேசக்கூடாது, நீ கானானுக்கு போக மாட்டேன். எப்படி இருந்துக்கும் நினைக்கிறீங்க? அது வரைக்கும் கானானுடைய தரிசனத்துல முன்னேறி கொண்டிருந்த முறையா 3 வாட்டி கெஞ்சாரு, ஆண்டவரே இதை பற்றி நீ பேசாதே, மேரிபாவின் தண்ணீர் என் ஜனங்களுக்கு முன்ன என்ன நீ அவமானப்படுத்திட்டடா. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. ஏங்க சொந்த சுய வெறுப்புங்க இருளா உள்ள வந்து அந்த மனுஷனை எதை இழக்க பண்ணுச்சு தெரியுமா? நீங்க நான் சொல்லட்டுமா, பரலோகத்தை இழந்தவங்களாம் பெரிய தப்பு பாவம் பண்ணவங்களாம் இல்லைங்க. ஒருத்தவன் 5 பேருக்கு அபிஷேகமே இல்லை, குறைஞ்சு போச்சுன்னு சொல்றது தப்பு. அபிஷேகமே இல்லை, இப்ப அபிஷேகத்தை வச்சுன்னு இருக்கிறான் பாருங்க, அவங்கிட்ட போய் புடுங்க பாக்குறான். எப்படின்னு சொல்லுங்க? அபிஷேகம் இழந்து போனவன் அபிஷேகம் இருக்கிற மேல தான் கண்ணு வைப்பான். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? அவன் எங்க பாஸ்டர் இருப்பான்? பக்கத்திலே பத்துன்னு இருப்பான். அபிஷேகம் குறைஞ்சு போனவனும் அபிஷேகம் இருக்கிறவன் எங்க இருந்தான்? ஒன்னாதான் இருந்தான். குறைஞ்சு போனவன் கண்ணு யார் மேல தெரியுமா? பயன்படுறவன் மேல கண்ணு. ஆமென் சொல்லுங்க. அபிஷேகம் குறைஞ்சு போனதுக்கு கதவு மூடிட்டு சொல்லிட்டாரு, உங்களை அறியேன்றாரு. சொல்ல மாட்டீங்க நீங்க. ஆமென் அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இழந்து போனவங்களா கொஞ்சம் கொஞ்சமா தான் இழந்தாங்க, ரொம்ப பெருசெல்லாம் இழக்கலங்க. அந்த ஐஸ்வர்யான் இழந்தான். எதுக்காக இழந்தான்? ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போனான். எதுக்கு போனான்? வீட்டு வாசல்ல கிடந்த பிச்சைக்காரனுக்கு சோறு போடல. எங்க போயிட்டான்? நேரா எங்க போயிட்டான்? நரகத்துக்கு. வெள்ளாடுங்கள்லாம் நரகத்துக்கு போச்சு. ஏன் வெள்ளாடு நரகத்துக்கு போச்சு? ஆஸ்பத்திரியில் கிடந்தவன், படுக்க கிடந்தவன், சமாதான சிஸ்டர் போன் பண்ணி 4 பேர் பேசுங்க பாவம், அதுக்கு அப்பயே ஆத்திட்டி சரியாயிடும். என்ன இத்தனை பேர் நேசிக்கிறாங்கன்னுட்டு. ஆஸ்பத்திரியில் கிடந்தவன், பசி இல்லாத, சாப்பாடு இல்லாத பிறந்தவன்லாம் போய் பார்க்கலடானே நரகத்துக்கு அமிச்சிட்டார். அப்போ இதுக்கே நரகத்தை அடிக்கிறாருன்னா அமிச்சிட்டாருன்னா, ஆள் அடிக்கிறவன், பொண்டாட்டி அடிக்கிறவன், புருஷனை அடிக்கிறவன், இவன்லாம் என்ன கதை? பொறாமப்படுறவன், அடுத்தவன் காலை இழுத்து விடுறவன், யாக்கோபு மாதிரி காலை பூச்சி மேல போற, நீ வா கீழே மௌன இழுத்து விடுறவன். ஏசாவை வெறுத்தன் யாக்கோபியே, நான் ஒரு சத்தியம் எடுத்து வச்சுக்கிறேன் ஏசாவை பத்தி கேட்கறேன், இப்படி பஜாராயிடுவீங்க நீங்க. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. இவன் கதலாம் ஏங்க, அபிஷேகம் குறைஞ்சு போனது அவன் பர்சனல். ஆமாம் தானே? அவன் பர்சனல் ஜப வாழ்க்கை, பர்சனல் தியானம் எல்லாம் குறைஞ்சு போச்சு. அதுக்கே தெரியாதுன்ட்டாரு. 2வது அவன் சம்பாரிச்சான், அவன் வீட்டை பார்த்துக்கணும், நான் ஏன் பிச்சைக்காரனு கொடுக்கணும், அவனுக்கும் நரகம்ட்டாரு. 3வது உடம்பு சரியில்லாத பஸ் கிடைக்கல சார், என்ன சார் பண்றது, நான் நண்டாவது போன்றாரு, அதுக்கு நரகம் நீட்டாரு. இப்ப நம்ம வாழ்க்கையில ஆராய்ஞ்சு பாருங்க, நம்மளெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கே அங்க அமிச்சிடுவார்னா நம்ம கதை. ஆமீன் சொல்லுங்க.
அடிக்கிறவன், பகைக்கிறவன், ஆளை கொல்றதுக்கு சதி பண்றவன், ஒரு ஆளை உயிரோடு இருக்கும்போதே வார்த்தையில சாவடிக்கிறவன் பாருங்க, கட்டாயம் நரகம் எழுதி வச்சுக்கோ. சொல்லுங்க, வேஸ்ட். சபைக்கு வர்றது வேஸ்ட், பைபிள் தூக்குறது வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். என்ன பாஸ்டர் இப்படி பேசுறீங்க நீங்க? இத காரணம் காட்டி தான் பேசுறேன். மோசேக்கே கானான் கிடையாதுன்னா நம்ம யாரு? ஏன் தெரியுமா? மோசே முகலாம் பார்த்தா ஆவிக்குரிய முகம். மோசே முகலாம் பார்த்தீங்கன்னா ஆசாரியம் உட வஸ்திரம் தரிச்சிருந்தார், ஆசாரியம் மாதிரியே போயினார். மனசு பூரா இந்த ஜனத்துக்கு தண்ணி கிடைக்க கூடாது. சூழ்ச்சி. இருள் வந்துச்சு இல்ல மோசே உனக்குள்ள. பிஸ்கா கொடி முடியல ஏறு. எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னும் ரூபன் பேர்ல கொடுக்குற, காத்து பேர்ல கொடுக்கல. ஆண்டவர் அப்படியே அவனை நயம் காட்டுறார். பாத்தியா? அது யாருக்கு தெரியுமா? ரூபனுக்கு. இன்னும் உள்ளே போலங்க. இதுதான் ரூபன் எடுக்க போறான் ரூபனுக்கே தெரியாது. இதுதான் யோசேப்புக்குன்னு தெரியாது. ஆனா இவர் டெம்ப்ட் பண்றார். இது யாரு தெரியுமா? அந்த பச்சை பச்சைன்னு தென்னை மரமா இருக்குது. யாரு? அதான்டா யோசேப்புக்கு. இந்த ஆளுக்கு காண்டா இருக்கும். இந்த ஆளுக்கு நான் நடத்தினவெல்லாம் உள்ள போறான். உடனே என்ன கணக்கு பண்ணாதீங்க. உடனே பாஸ்டர் சர்ச்சி போயிடுவார், பாஸ்டர் போக மாட்டேன். நம்ம ஆளுங்க பயங்கரமான வெளிச்சலாம் இருக்குது சபையில. நான் கட்டாயம் போவேன். நீங்க போனவங்க வஸ்திரத்தை பிச்சுன்னு ஓடி வந்து புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அப்படி டெம்ப்ட் பண்றாரு. இதுதான் யூதா தேசம். அவனுங்களுக்கே உள்ள தேசத்துக்கு போல. இதுதான் எந்த சீட்டு பங்கு இல்ல. இவர் சொல்றார், இது நீங்க வேணா 33 வீட்டுல போய் வாசி பாருங்க உபாகமா. இது யூதா கொடுத்துட்டம்பா, இது ரூபனுக்கு கொடுத்துட்டம்பா, இது அவனுக்கு கொடுத்த. ஜனம் பெருத்தவன்லப்பா இவனுக்கு. இவரு 120 வயசு கிழமை. நீங்க ஏன் மண்டையை போட்டு நான் கிளம்புறேன்ட்டு போயிட்டார் சார். பாடியை கூட எவனும் பார்க்க. மோசே பாடி இவ்வளவு பெரிய தலைவனோட பாடியை கூட யாருக்கும் காட்டலங்க. சொல்லுங்க. ஏன்? ஒரு நிமிஷத்துல இருள் வந்துச்சு இல்ல உனக்கு? உன் ஜனம் தானே அது. நீ நடத்தி வந்த ஜனம் தானே அது. நீ தானே இந்த ஜனத்துக்கு தலைவன். ஒரு தலைவனுக்குள்ள, ஊழியன் ஜெயரவனுக்குள்ள, கர்த்தர் வார்த்தையை பிரசங்கிக்கிறவனுக்குள்ள இந்த இந்த என்ன சூழ்ச்சி வரலாமா மோசே? பேசாத நீட்ட. ஆரோன் வேற ஜிங் ஜாக் ஜால்ரா. என்னது ஜிங் ஜாக்? அடிக்கிற மாதிரி அடிப்பான்னா நீ என்ன பண்ண? ஆமே ஹalleluya அப்படின்னு சொல்லணும். இவர் தண்ணியே வரல. ஆரோனை பார்த்தா நீ அடுத்த அதிகாரத்துல போய் சேரு சொல்லுங்க. ஹalleluya. தீர்மானம் பண்ணுங்க பிரதர். எனக்குள்ள ரொம்ப இருள் வந்துச்சு பாஸ்டர். ரொம்ப கெட்டவன் மாதிரி இருக்கிறேன் பாஸ்டர். ரொம்ப கெட்டவன் மாதிரி மாறிட்டேன் பாஸ்டர். நான் ஏன் இப்படி சூழ்ச்சி செய்யற ஒரு குணம் வந்துச்சு எனக்கு? ஏன் அப்படின்னு என்ன இங்க யோசிச்சு பாருங்க. 8ஆம் அதிகாரம் ஏசாயா 20 வாசிங்க. 8:20 வாசிங்க. ஏசாயா 8:20 வாசிங்க பிரதர். சீக்கிரம் வாசிமா. தப்பா வாசிக்கிறீங்க. 8:20 தான். சொல்லிவிட்டால் சொல்லாவிட்டால். பைபிள் ஃபுல்லா மனப்பாடம் பிரதர் எனக்கு. நீங்க தப்பா வாசினா கரெக்டா சொல்லுவேன். இந்த வார்த்தை தமிழ்ல இங்கிலீஷ்ல தெரியுமா? இந்த வார்த்தையின்படியே சொல்லி செய்யாவிட்டால். ஆமென். எந்த மனுஷன் வீட்டில் ஆமென் சொல்லுங்க வேத வசனத்தை நிதானிச்சு பார்க்கறானோ, எந்த மனுஷன் பொது வழியில வேத வசனத்தை கவனிச்சு பார்க்கறானோ, எந்த மனுஷன் வேலை ஸ்தலத்துல வசனத்தை கவனிச்சு பார்த்துக்கிறானோ, பார்த்து பார்த்து மாறலனா உங்களுக்கு விடியற் காலத்தில் வெளிச்சம் இல்ல. இல்ல. நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? வேதத்தை கவனிச்சு பாருன்னாரு. நம்ம யாரை தெரியுமா கவனிச்சு பார்ப்போம்? வீட்டில் இருக்கிறவங்களை கவனிச்சு பார்ப்போம். சில ஆள்லாங்கிறாங்க டெக்னிக்குனா டெக்னிக்கு. அப்படியே சும்மா உட்காந்துக்கான டிவி பார்க்குற மாதிரியே தான் இருக்கும். ஆனால் மருமவ என்ன பண்ணுறா, பேத்தி என்ன பண்ணுது, பையன் எங்கே போகிறான், அவகிட்ட என்ன குசு குசுன்னு பேசுறான், அப்படியே பார்ப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? நீ பார்க்க வேண்டியது எதை தெரியுமா? இதை உத்து பார்க்கணும். போன வாரம் கூட ஜெயிட்டி எடுத்து பாருங்க. ஒரு ஆள் இன்னொரு ஆள் என்ன பண்ணக்கூடாது, உற்று பார்த்தா உள்ள என்னெல்லாம் தெரியுது. என்ன தெரியுது திவ்யா? காட்டு மிருகம் தெரியுது. கரெக்டா சொன்ன. காட்டு மிருகம் தெரியுது. உள்ள கோவக்காரி எங்க தான் நிக்குது? அது சூளை வச்சு உள்ள நிக்குது. ஆனா வெள்ளப்பட மடிச்சு நிக்குது. எங்கது? உத்து பார்க்க கூடாது. இங்க சொல்றாரு நீ கவனித்து பார்க்க வேண்டியது எப்படிப்பட்ட மனுஷன் வாழ்ந்திருக்கிறான், எப்படிலாம் யோசேப்பு மாதிரி மோசே சாட்சியை பார்த்தினா உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. நீ பார்க்கலனா விடிய காலத்தில் என்னது? சில ரொம்ப மெயின் பாருங்க, ரொம்ப மெயினூட்டா இருப்பாங்க. சிலர்லாம் மெயினூட்டா தெரியும்ல, அப்படியே உன்னிப்பா கவனிப்பாங்க. மெட்டி போடலையே இந்த வாரம், போன வாரம் மெட்டி போட்டு வந்துச்சே, வெள்ளி விலை ஏறிச்சுன்னா அடமானம் வச்சுச்சா, அது பேர் தான் என்னது? மெயினூட்டு வாட்சிங். தெரியுமா உங்களுக்கு? வீட்டிலேயே மெயினூட்டா வாட்ச் பண்ணக்கூடாது. புருஷனை ரொம்ப மெயினூட்டா வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புருஷன் பிடிக்காம போயிடுவார். நான் சொல்றது சத்தியத்தை பேசுறேன்.
பொண்டாட்டியை ரொம்ப மெயினுட்டா வாட்ச் பண்ணீங்கன்னா வீட்டை ரொம்ப மெயினுட்டா, சபையை வச்சுக்கிறேன் குப்பை குளம் இல்லாமல், வீட்டை கூட ரொம்ப மெயினூட்டா வாட்ச் பண்ணா சுடுகாடு தான் பொட்டி அழகா இருக்கும், அது உள்ள எதுவுமே வராது, தூசி தும்பு அப்படியே மூடிடும் ஆணைச்சு, முடிஞ்சு போச்சு. தூசிலாம் வராது தம்பி, ஏன்னா மேலே வேற மண்ணு போடுறான், இதுல வேற புள்ள வசதியாக இருந்தால் கலரை கட்டுருவான், ஒரு தூசி தும்பு வராது. மெயினுட்டா ரொம்ப மெயினுட்டா என்ன பண்ணக்கூடாது, சபைக்கு வந்தீங்கன்னா கூட வெண்ணிலா அக்கா வந்துருக்காங்க, போன வாரம் இந்த புடவை தான் கட்டு வந்தாங்க, அந்த பார்டர் மணியில் பச்சையா கொஞ்சம் இங்கு இருந்தது, கைட்டி போட்டு அப்படியே இந்த வாரம் கட்டின்னு வந்துட்டாங்க பொழுது. சரிப்போ நம்ம என்ன தோச்சி தான் கூட பாவம் அக்கா கேஸ் ஆஸ்பத்திரி போயின்னுக்குறாங்க, 10 நாளாக பொண்ணு ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு. இதெல்லாம் என்ன பண்ணுனா உங்களுக்குள்ள இருளை கொண்டு வந்துடும். நான் சொல்றது ஒத்துக்கணும், உங்க மாத்திரம் கை வச்சு சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. பிள்ளைங்களை காலேஜுக்கு போதா, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போதா, சின்ன வயசு, அந்த வயசை தாண்டி நம்ம பண்ணாத அதை எங்க நம்ம பிள்ளைங்க பண்ணிடுச்சு, அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க. நீங்க பண்ணாத அதை உங்க பையன் பண்ணிருக்கிறானா ஆற்றாரு தலைய ராஜேந்திரன் என்ன பண்ணுது இல்ல. அவர் பயந்துட்டாரு, பாஸ் நீங்க லவ் பண்ணீங்களான்னு கேட்ட போறாரு. உண்மையாவே அமுதா சிஸ்டர் என்ன சின்ன வயசுல தவங்கமா இருந்து தான் தெரியல, கோலத்துக்கட்டில் உட்காந்து இப்படி ஒரு புருஷன். சரி கவனிங்க, பிள்ளைங்களை கூட ரொம்ப மெயின்ட்டா நோண்டி பண்ணீங்கன்னா அதுக்கு ரொம்ப டெம்ட் ஆயிடும். எதை தெரியுமா கவனித்து பார்க்கணும்னு பைபிள் சொல்லுது, வாசிங்க 8:20, திரும்பி ஏசை 8:20 வாசிங்க. ஹல்லேலூயா. வசனத்தை கவனித்து பார்த்து நம்ம வாழ்க்கையோட ஒப்பிட்டு சரி செஞ்சா நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஊழியர் மூலம் கர்த்தர் பேசுகிறாரா, என் சொந்த விருப்பு வெறுப்பை தாண்டி நான் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன், கீழ்ப்படிஞ்சா வெளிச்சமா மாறுவேன். இதுதாங்க அதுல அவன் சொல்றான், நான் எதை கவனிச்சு பார்த்ததுனால எப்படி ஆயிட்டேன் தெரியுமா. 18ஆம் வசனம் வாசி பிரதர், அதுலயே 8:18. இதோ நானும் பிள்ளைலாம் யார் தெரியுமா, கர்த்தர் கொடுத்த பிள்ளையா. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. பிள்ளைங்க கிட்ட கூட பேசாமலாம் இருக்கக்கூடாது. நீங்க பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணாலும் சரிதான், நான் என்னதான் உங்க உச்சியை திட்டினாலும் சாப்பிட்டாடான்னு உள்ள நுழைஞ்சு சாப்பிட்டேன் பண்ணுமா, ஏன்டா அது வேணான்ட்டு அவனை என்ன கோபமா பேசினாலும் அவன்கிட்ட மட்டும் பேசாம இருக்க மாட்டேன். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் பிசாசு உள்ள வந்துச்சுன்னா அப்படிதான் இருக்கும் குடும்பம். அவர் சொல்றாரு, நான் எதை கவனிச்சு பார்த்தேன் தெரியுமா, இதுல இருக்க சாட்சிகளையும் தேவன் கொடுத்த வார்த்தைகளையும் கவனி பார்த்தேன். இப்ப நான் என்னவா மாறிட்டேன் தெரியுமா, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளோ சீயோன் பர்வதத்தில் வாசமா இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் கையை தட்டி சொல்லுங்க, இஸ்ரவேலிலே நான் இப்ப யாராம் பிரதர், இந்த சபையில நீ அடையாளமா மாறணும் பிரதர் சிஸ்டர். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஊர்ல நீ அடையாளமா மாறணும், உன் வீட்டுக்கே நீ வெளிச்சமா மாறணும். நீ கவனிக்க வேண்டியது எதை தெரியுமா, சாட்சியின் ஆகமத்தை மட்டும் கவனிங்க, கர்த்தரை மாத்திரம். அவன் சொல்றான், சியோனில் வாசமா இருக்கிறது எப்படி கண்டுபிடிச்சான் தெரியுமா, சியோனையே கண்ணை நோக்கி பார்த்துன்னு இருந்தது. ஆமென் சொல்லுங்க. அதனால தான் தைரியமா எழுதுறான். நீங்க எதை தெரியுமா உத்து பார்க்கணும், அடுத்த ஆளை உத்து பார்க்கவே கூடாது. ஏன் இன்னைக்கு மாஸ்க் போட்டு வந்துட்டாரு டேனி, இதுக்கு 1/2 மணி நேரம் உள்ள ஓடக்கூடாது, ஏன்னா தொண்டை கிட்ட பூச்சி நிற்குதா, அதையே ஓடக்கூடாது. நமக்கு என்ன வேலை, நம்ம வந்தோம்னா ரேஷன் கடைக்கு போனால் என்ன பண்ணுவான், எப்படா நம்ம முறை வரும், வந்ததுன்னா கையை வச்சோமா, சில நேரத்தில் கையை தேய்ச்சி போடுவான், தேய்ச்சிக்கு சின்ன பண்ணான் போட்டானா, கிருஷ்ணால் ஊற்றினா எல்லாம் ஊற்றினா கம்முன்னு வீட்டுக்கு வந்துடணும். எந்த கேள்வி வந்துக்குது எது வந்துக்குது அது வேடிக்கை பார்த்தீங்கன்னா கடையை மூட்டு அப்புறமா மாட்டுவோம். அப்படின்னு சொல்லுங்க. நம்ம வேலை நம்ம குடும்பம் மாத்திரம் பார்த்தீங்கன்னா, நான் சொல்லட்டுமா, உங்களை கர்த்தர் வெளிச்சமா மாத்திருவார், வெளிச்சமா மாத்துவாருங்க. நீங்க ஒளியா மாறணுங்க. நீங்க சொந்த வீடுகளை கட்டி சொந்தக்காரன் பந்தக்காரன் வீடுகளை பார்த்து உங்களை பார்க்கும்போது ஆச்சரியம், எப்படி இதெல்லாம் நடந்ததுன்னு கேட்பான். அப்ப சொல்லுவேன், என்னை பிரகாசிக்க வைக்கிற ஒரு ஜீவன் உள்ள ஒளி எனக்குள்ளே இருந்தது. நம்புறீங்களா? இந்த காலையில எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படியே கண்களை மூடுங்க, கொஞ்ச நேரம் ஜெபிக்க போறோம் ஆண்டவர்கிட்ட. நீங்க தைரியமா மனதை திறந்து பயிற்சி எடுக்க ஆரம்பிங்க, முயற்சி எடுக்க ஆரம்பிங்க. முதல்ல 2வது பயிற்சி, என் கோபம் ஆண்டவரே மாறணும், என் எரிச்சல் மாறணும், என் கீழ்ப்படியாம மாறணும், நான் கொஞ்சம் பெருமை உள்ள ஆளா மாறிட்டம் போல இருக்க ஆண்டவரே, மாறணும் ஆண்டவரே. எத்தனை பேர் நம்புறீங்க? என் கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்ந்ததை கவனித்தீரே, என் கருவை உம் கண்கள் கண்டன. சொல்லுங்களேன், மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய்
ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, சத்தியத்துக்கு கீழ்ப்படிவேன் ஜெபம் பண்றவங்க அப்படியே கண்ண மூடுங்க. காண்பவரே, இருள் உள்ள ஸ்தலத்திலே நாம் வசித்தது போதும். தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீரப்பா. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன். நான் மோசே மாதிரி நல்ல குணம் இருந்தாலும் சுற்றி சூழ்நிலையில அப்படி ஆயிடுறேன். ஆராய்ந்து ஒரு கொலை பண்ணுவன், பல கொலை பண்ண தீர்மானிச்சிட்டிய மோசே. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. எல்லா கண்களை மூடலாமா, முழங்கால் போடலாமா? நீங்க என்கிட்ட நாம்பா பேசுனீங்க. நான் ஒரு பரிமள தைலம் போல் வாசனை வீச வேண்டிய நபர் ஐயா. நான் உலகத்துக்கு வெளிச்சமா மாற வேண்டியவன்பா. எனக்குள்ள பல நல்ல குணம் இருக்கு, ரொம்ப நல்ல குணம். இங்க இருக்கிற என் விசுவாசியை நான் தைரியமா சொல்றேன், அத்தனை பேருக்கும் கோல்டன் ஹார்ட்ஸ். ஆனா ஆண்டவரே, சில ஈக்கள் உள்ள விழுந்துடுச்சோ, சிலர் மேல என் பார்வை போனது, அந்த பார்வையின் மூலம் ஈக்கள் விழுந்துடுச்சோ. இன்னைக்கு கட்டிலுக்கு அடியில கிடக்கிற தூசிகளை, என் ஆவியின் மேல தூசிகள் வந்ததை நான் கவனிக்காம விட்டுட்டனோ. இன்றைக்கு உங்க வெளிச்சத்துல நான் நடப்பேன் ஆண்டவரே. நிச்சயமா ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இந்த சத்தியத்துக்கு சத்தியமாய் கீழ்ப்படிவேன். ஒன்னே ஒண்ணு வேணும் ஆண்டவரே, இஸ்ரவேலிலே எப்படி எஸ்ஐயா அடையாளமாய் அற்புதமாய் இருந்தாரோ, சியோனில் வாசமாய் இருக்கிற கர்த்தராலே நாங்களும் மாறணும்பா. எங்க குடும்பத்தை இன்னும் சில ஆண்டுகளுக்குள்ள பார்க்கும்போது யோசேப்பின் நற்குணங்கள் நிறைந்த, தானியேலின் நற்குணங்கள் நிறைந்த ஒரு குடும்பமா எங்களுக்குள்ள இருக்க உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் சத்தியத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி நடக்கவும் எங்களை தாழ்த்துகிறோம். எங்க முரட்டு சுபாவங்கள், எங்கள் கோபங்கள், எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கனி கொடுக்காத குணங்கள், ஒவ்வொரு மாசமும் நீங்க கொத்தி ஒவ்வொரு வாரமும் எரிபோட்டு தான்பா அனுப்புறீங்க, தண்ணீர் பாய்ச்சி தான்பா அனுப்புறீங்க. என்னால மட்டும் என் கனி கொடுக்க முடியல, தெரியல. என்ன ஆராய்கிற, என்ன ஒப்பு கொடுக்கிற, என் வாழ்க்கையில நான் வேதனையின் பாதையில, கண்ணீரின் பாதையில என்ன ஆண்டவரே பேச என் வாயில நான் அடக்கிறேன். தேவையில்லாததை நீ பேசாதபடி என் வாயில ஆண்டவரே. கோபம் தான் தம்பி. ஒரு தம்பியை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, தம்பி உன் கோபம் தான் தம்பி. தம்பி உனக்கு இன்னும் திருமணம் ஆகல, இன்னும் சில காரியங்கள் உனக்கு நான் நல்லது செய்யறது காத்திருக்கிறேன். நீ ரொம்ப கோபம் உள்ள ஒரு மனுஷனா, எரிச்சல் உள்ள மனுஷனா இருக்கிற. உன் கோபத்தை மட்டும் நீ எடுத்துட்டினா உன்னை நான் நிச்சயமாகவே ஆசீர்வதித்து உன்னை உயர்ந்த இடத்திலே ஏறி இருக்க பண்ணுவேன். தேங்க்யூ டாடி. உங்க பிரசன்னம் எங்க மத்தியில உலாவி கொண்டிருப்பதற்காக நன்றி. தொடர்ந்து நடத்துங்க எங்க வாழ்க்கையில ஆண்டவரே. நல்ல ஒரு ஆண்டவரே சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ கிருபை தாங்க. ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். தலைகளை தாழ்த்தி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியம் சமாதானம் வழி நடத்துதல் கர்த்தருடைய வருகை மட்டும் உங்கள் அத்தனை பேர் மேலும் தங்கி இருப்பதாக.